இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் முத்து இந்த மாதிரி அழுது யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எபிசோட்ல எவன் நேரம் போடுவாங்கன்னு தெரியல. நான் லைவ்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலவே அவர் வந்து பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்ன்றது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பார்க்க போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் வந்து கெஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரொமோல காமிச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி வந்து அவுட் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் பவித்ராவும் மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ வந்து பவித்ரா வந்து அந்த கோல் போறதுக்கு வருவாங்க. முத்து வந்து தடுப்பாரு தான் நினைச்சிருப்போம். ஆனா வந்து அவர் வந்து அப்படியே நின்றுப்பாரு, அசைய கூட மாட்டாரு. முத்து அப்ப நினைச்சிருப்பாரு இது மாதிரி பவித்ராக்கே போட்டோன்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா வந்து அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிக் பாஸ் வந்து கடுப்பாயிட்டாரு. இந்த மாதிரி எல்லா கேம்லயும் நீங்க மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு தான் டாஸ்க்ன்ற மாதிரிலாம் இது மாதிரி விட்டு கொடுக்கறதா இருந்தீங்கன்னா நான் இப்பயே கதவு திறக்கிறேன், யார் விட்டு கொடுக்குறீங்களோ வெளியே போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீயும் கிடையாது, கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து முத்துலாம் செமையா பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அதை பார்த்து பவித்ராவும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து வீடே வந்து இது மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க, பிக் பாஸ் இது வந்து லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி எங்களை வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க.